நான் எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டானா? பொருளுங்க அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே பாட்டிகிட்ட கைமாத்திட்டேண்ணா. நீ கைமாத்தினா பாட்டி என்ன கால் பண்ணுறான்? இல்லைண்ணா நிஜமாவே கொடுத்துட்டேண்ணா. பொருள் எங்க? நீங்கள் சொன்ன கார் நம்பரில் பாட்டி வெயிட் பண்ணுறதாண்ணா, அவன்கிட்ட கொடுத்துட்டேண்ணா. ஏய் போட. நீ வேற பாட்டி பிரச்சனை பண்ணி போடான்றானா? போட போட. ஏய் அவன் போகிறான், அவன் பின்னாடியே போ. அவன்கிட்ட தான் எல்லா சரக்கும் இருக்கு. அவன்கிட்ட சரக்கை பார்த்ததும் நான் உடனே போய் புஷ் அவள் தானே. என்கிட்ட சொல்லு. வரானடா? ஆமாண்ணே, நான் பார்த்துட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. என்ன பண்ணுறது? என் நிலமை உங்களுக்கு தெரியாதா? சரி ஓகே, நான் பார்த்து சொல்கிறேன். சார் ஏய் வரான் வரான், பார் பார் பார். பார்க்குறேண்ணா. நோ, அதே வீட்டுக்கு தானே திருப்பி போகிறான். நினச்சேன் சரக்கு அவன்கிட்ட தான் இருக்கணும். எப்பயுமே அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, ஓகேவா? வர வியாழக்கிழமை வச்சுக்கலாம். அப்போ தான் எங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன். சார் சொல்டா. வண்டி கிளம்பிச்சு, ஆனால் எனக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்குது. இன்னைக்கு கண்டிப்பாக டீல் நடக்கும். நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். சரக்கு மட்டும் அங்கே இருக்கட்டும். அவனுக்கு காலி. சரிண்ணா. பொருளுங்கடா எங்கடா பொருள்? எப்பட்றா? 2 மாசமாக இவர்கிட்ட ஆக்டிங் டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொன்னார். எதர்ச்சியாக அந்த பேக்குள்ளே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதில் துப்பாக்கி இருந்தது. எனக்கு அப்போயே அவன் மேலே டவுட் வந்து ஒரு நாள் அவன் பேசுகிறத விட்டு கேட்டேன். அப்போ தான் அவன் ஒரு பெரிய வெப்பன் டீலர்னும் வர வியாழக்கிழமை
ஊரில் இருக்க எல்லா பெரிய கையை வச்சும் ஒரு டீல் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி அவனை அங்கே வர வச்சா சரியாக மாட்டுவான்னு நினச்சேன். ஒரு யூனிட் தேவைப்படுது. இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. அதிகமாக இருக்கு. என்ன பண்ணுறது? என் நிலமை உங்களுக்கு தெரியாதா? சரி, டீட்டெயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி, ஓகே, நான் பார்த்து சொல்கிறேன். சார், எல்லாம் ரெடியா? வர வியாழக்கிழமை வச்சுக்கலாம். அப்போ தான் எங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. வரவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. ஏதாவது தப்பு நடந்தது என்ன அவனுக்கு தெரியும்ல. நான் பார்த்துக்கிறேன். சார். அப்போ அவன் போலாமா?